முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். மெய்யாகவே இந்த நாளின் பாடல் ஆராத நேரம், வார்த்தை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து முதலாவது ஆண்டவரை ஆராதிப்புமா, மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். அல்ல ஸ்தோத்திரம். அவர் கிருபை, அவர் இரக்கம் என் வாழ்க்கையிலே மாறவே மாறாது என்று சொல்லி இணைந்து பாடி கர்த்தரை கனப்படுத்துவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாய் இருப்ப கலக்கமே எனக்கில்லையே. சேர்ந்து என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாய் இருப்ப கலக்கமே எனக்கு. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார் கலக்கமே எனக்கில்லையே. நல்ல கரங்களை தட்டுமா? நல்ல சந்தோஷமா. எனக்கு பயமே இல்லை, என் தேவன் எனக்கு துணை நிற்கிறார். Yes Lord. ஆமென். நன்றி செலுத்துகிறோம். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தார், ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தார், ஆவியானவர் கொடியேற்றுவார்.
பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயம் இல்லையே. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயம் இல்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார், கலக்கமே எனக்கு. சேர்ந்து சேர்ந்து சொல்லுவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார், கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை யோசிக்காத, பூர்வமானதை சிந்திக்காத, மேலானதை நீ சுதந்திரிக்க நிச்சயமாய் வேறுண்ட செய்வார். இது நீ வேறுண்டுகிற காலம் என்பதை மறந்து விடாதே. உயரத்தில் பறக்க சிறக்க கர்த்தர் உதவி செய்வார். நல்ல கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து நின்று விசுவாசத்தோடு நாம் இணைந்து பாடுவோம். சொல்லுவோம். முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறுண்ட செய்வார், பயமில்லை. சொல்லுமா. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறுண்ட செய்வார், பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார், கலக்கமே எனக்கு. சேர்ந்து சேர்ந்து சொல்வோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, பயமே எனக்கில்லையே. இல்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார், கலக்கமே எனக்கு. பயமில்லை 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 பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. சொல்லுவோம். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், எல்லா வாய்க்கத்தன்னு சொல்லுங்க. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக
தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? தைரியசாலிகள் எல்லாம் கரங்களை நல்ல உற்சாகமாய் தட்டி, இயேசு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் சொல்ற எல்லாம் நல்ல கரங்களை தட்டி, என்னை ஆண்டவர் எனக்கு நல்ல துணையா இருக்கிறார் சொல்றவன் எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோமா? நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன். சொல்லுங்க, கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நல்ல கரங்களை தட்டி வார்த்தைகளை நினைத்து சொல்லுங்க. வென்று விட்டேன், வென்று விட்டேன், எதிரி தடைகளை வென்று விட்டேன், வென்று விட்டேன், வென்று விட்டேன், எதிரி தடைகளை வென்று விட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. சேர்ந்து சொல்லுவோம். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷம். நிரப்பப்பட்டேன், 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 ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டேன், 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 ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. ஆம் தேவ ஜனங்களே, இந்த ஆறாவது நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நமக்கென்று ஒருவர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற ஆண்டவர். நம்மை விட்டு கொடுப்பதில்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை விமர்சனம் செய்வதில்லை. எத்தனை பெரிய ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பார்த்தீங்களா? தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பேரும் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்கள் குடும்பத்திலும் திருமணத்தை காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையானதை தருவார். உடனடியாக ஸ்கிரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் நன்மையான பங்கை உங்களுக்கு தருவார். ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமா? இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு நல்ல வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். என்ன வாக்கு தத்தம்? உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிந்த பகுதி தான் 2 தீமோத்தேயின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள
ஆவியையே அவர் என்ன செய்திருக்கிறாரா, நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். எனவே இந்த மாதம் அப்படிங்கிறது பயத்தை மேற்கொள்ளுகிற மாதம், பதஷ்டத்தை மேற்கொள்ளுகிற ஒரு மாதம் அப்படிங்கிறத அல்லது மறந்துடாதீங்க. இங்கே சவுல் பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த தீமோத்தேயு என்பவர் ஒரு இளம் ஊழியர் என்று சொல்லி பார்க்கிறோம். இளம் ஊழியர். இப்போ அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது. எங்க? எபேசு சபைக்கு போய் அந்த சபையை கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படும் பொழுது அவனுக்கு அனுபவம் ரொம்ப கிடையாது. ரெண்டாவதாக அந்த திருச்சபையில் இருந்த ஜனங்கள் ரொம்ப அனுபவசாலிகளா இருக்கிறாங்க, பெரியவங்களா இருக்கிறாங்க. சொல்லுவாங்களா, பழம் தின்னு கொட்டை போட்ட ஆட்கள் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஸ்தோத்திரம். என்னது, பிரசங்கிக்கலாம், பிரசங்கியா இருப்பாங்க, சிலருக்கு அதிக பிரசங்கியா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் ஸ்தோத்திரம். அந்த குரூப் சில சபைகளில் ஊழியம் செய்ய முடியாது, எல்லாமே போதகர்களாக இருப்பாங்க. என்ன செய்வது, உங்களுக்கு கூட ஊழியம் செஞ்சிடலாம். போதகருக்கு ஊழியம் செய்கிறது மாதிரி பெரிய கஷ்டமான விஷயம் ஒன்றுமே கிடையாது. அவங்கள வாய் திறக்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு இப்போ நீங்கள் பாட்டு நடத்தி பாருங்கள், எல்லாரும் என்ன காட்டிலுமா அவன் பாடியில போகிறான் இப்படிலாம் இருக்கும் பொழுது நான் ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன். என்ன அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட், நம்ம யாரும் ஸ்டேஜில் இருக்கிறோமோ கீழே இருக்கிறோமோ எந்த ஊழியம் நடத்தினாலும் நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு மனதோடு கர்த்தரை நினைச்சு ஆராதிக்கும். கரங்களை வைத்து வர லட்சங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். சமீபத்தில் ஒரு திருமண ஆராதனைக்கு போயிருந்தேன். அப்போ ஸ்தோத்திரம், நான் ஒரு சில வார்த்தைகள் அங்கே சொல்லும்பொழுது ஒரு சில காரியங்களை சொன்னேன். மேடையில் இருந்த பெரிய பெரிய ஊழியர்கள் அந்த விஷயத்தை செஞ்சாங்க. அப்போது நினச்சிக்கிட்டேன், அல்ல ஸ்தோத்திரம், அவங்க மனுஷனை பார்க்கல, கர்த்தரை பார்க்குறாங்க. கரங்களை வைத்து வர லட்சங்க பார்ப்போம். ரொம்ப முக்கியமான விஷயம். அல்ல சோதரன், இன்னைக்கு நாம் நல்லா பாடுறவங்க பாடுற பாட்டை கேட்குறதா இருக்கலாம், நீங்கள் அவங்களும் ஆராதனை நடத்துகிறவங்களா இருக்கலாம், சரியாக பாட தெரியாதவங்க கூட ஆராதனை நடத்துகிறவங்களா இருக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நல்ல கண்ணை மூடி முழு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கணும். அதான் ரொம்ப சக்ஸஸான விஷயம். அப்போ பாருங்க, இந்த தீமோத்தேயுவுக்கு ஒரு பெரிய சபைக்கா போய் அங்கே ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை. எனவே அவனுக்கு ஒரு பயம் அது. ரெண்டாவது, நீங்கள் இந்த 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே துருபதேசக்காரர்களும் இருந்தாங்க, துருபதேசத்தை பரப்புகிற ஊழியர் இருந்தாங்க. இப்போ ஒரு பெரிய சவால். என்னது? ஸ்தோத்திரம். எப்பயுமே பொண்ணை காட்டிலும் என்னது கவரிங்க்கு அதிக கிளிட்டரிங் இருக்கும், பிரகாசம் இருக்கும், கவர்ச்சியாக இருக்கும். அதே போல் இப்படிப்பட்ட ஆட்களை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? உபதேசத்தை சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. இப்போ துருபதேசக்காரர்களை நான் எப்படி கடிந்து கொள்வது, அவர்களை எப்படி எதிராக போராடுவது அப்படிங்கிற ஒரு பயத்தின் சூழ்நிலையில் தான் இந்த வார்த்தையை அல்ல தீமோத்தேயுக்கு சவுல் பவுல் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அலையலிச்சங்க பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு தைரியமாயிருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீங்க எதை குறித்தும் பதஷ்டப்படாதீங்க, பயப்படாதீங்க, படபடப்பா இருக்காதீங்க. எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற பாராளுகிற ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உங்களை சுற்றி இருக்கிறது என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். ராமே சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பயம் இல்லை. பக்கத்தை சொல்லுங்க, எனக்கு பயம் இல்லை, பதஷ்டம் இல்லை. ஆமென். ஏன்னா ஆண்டவர் நம்மோடு கூட நிச்சயமாய் இருக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, இந்த ஃபியர் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு அக்ரோனியமா என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். FEAR அப்படின்னா ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல். என்னன்னா தவறான என்னது சாட்சிகள் உண்மையாக தோற்றமளித்தல், அல்லது ஃபால்ஸ் எமோஷன் அப்பியரிங் ரியல். தவறான உணர்ச்சிகள் அல்லது எமோஷன்ஸ் உணர்வுகள் சரியாக தோன்றுதல். என்னது? சில விஷயம்லாம் சரியில்லாததெல்லாம் சரியாக இருக்கும், நடக்க போகிறது ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு முன்னால் என்ன அப்படின்னா இப்படி நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம். அது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்னது? என்னது? அதுக்கு பேர் தான் பயம். பயத்துக்கு பேர் தான் பயம். வேணும் இது நடந்துருமோ அப்படிங்கிற எண்ணம், இருக்கிற எண்ணத்துக்கு பேர் தான் பயம் அப்படிங்கிற. இப்போ ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல். இன்னொன்று சொல்கிறாங்க, ஃபால்ஸ் எமோஷன்ஸ் அப்பியரிங் ரியல். சில விஷயம் இல்லாது ரொம்ப இருக்கிற வாய்ப்பு. நான் இது கிறிஸ்தன் சர்க்கிளையும் பார்த்துருக்கிறேன். சரி, இல்லாததை இருக்கிறதாக நினைக்கிற ஆட்கள் நிறைய பேரை பார்க்குறேன். இதெல்லாம் இல்லவே இல்லை.
ஆனால் இருக்குது 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 நினைக்க 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 என்ன ஆகும்னா அது இருக்கிறதாகவே உங்களுக்கு இருக்கும், ஆனால் இருக்காது. இருக்குமீங்க நினைப்பீங்க, ஆனால் இருக்காது. இருக்கும் ஆனால் என்னது இருக்காது அப்படிங்கிற நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதே பார்க்கணும். அதனால தான் சொல்கிறேன், இந்த பயத்தினை கொண்டாடாதீங்க, அது தவறான ஒரு விஷயம். ஃபால்ஸ் எவிடன்ஸ், ஃபால்ஸ் எமோஷன்ஸ் அப்பியரிங் ரியல். ரியல் மாதிரி உங்களுக்கு ரீல் உங்களுக்கு ரியலாக தெரியுது. ரியலான விஷயம் உங்களுக்கு ரியலாக தெரியுது, ரியலான விஷயம் ரீலாக உங்களுக்கு தெரியுது. அதனால தான் சொல்லணும், பெரிய பர்வதமே அப்படி சொல்லக்கூடாது, பர்வதமே எனக்கு ஒரு பெரிய ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து சொல்லணும், எனக்கு ஒரு பெரிய ஆண்டவர் இருக்கிறார். நான் இன்னைக்கு தைரியமாக எனக்கு நாள் சோத்திரம் செய்கிற காரியத்தில் நான் இன்னைக்கு தைரியமாக செய்கிறது காரணம்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அழிச்சங்க பார்ப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை அவர் செய்கிறவராகவே இருக்கிறார். நல்ல கரங்களை வைத்து, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீ தானே ஏசையா. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீ தானே ஏசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் காண செய்யுமே. ஒரு அற்புதம் காண செய்யுமே. கரங்களை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து நின்று ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனா நம்ம ஃபியருக்கு எப்படி அக்ரோனியம் கொடுக்கணும் அப்படின்னா, forget everything and run. என்னது? FEAR, forget everything and run. பக்கத்தில் சொல்லுங்க, forget everything and run. முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. அதான் பாடணும், கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கிறாயோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே. கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு. அப்போ என்னது? forget everything and run.
எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு நீ தொடர்ந்து இன்னொரு வார்த்தை இருக்கு, ஃபேஸ் எவ்ரிதிங் அண்ட் ரைஸ். என்னது? எல்லாம் சொல்லுங்க, ஃபேஸ் எவ்ரிதிங் அண்ட் ரைஸ். ஆமென். எல்லாத்தையும், எல்லா சவாலையும் சந்தித்து எழும்பு அப்படின்னு அர்த்தம். சந்திக்க எழும்பு, சந்தித்து எழும்பு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம ஃபியரை நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நாள் ஒரு கம்பெனியில் 2 பேருக்கும் வேலை பறி போனதான். அப்போ ஒருத்தன் இனிமேல் நான் என்ன செய்வேன், குடும்பத்தை எப்படி நான் நடத்துவேன் அப்படின்னு முடங்கி போனான். ஒருத்தன் சொன்னானா, இதை காட்டிலும் ரொம்ப நல்ல ஒரு விஷயத்த கடவுள் என் வாழ்க்கையில் வச்சிருக்கிறாரு, அதனால தான் எனக்கு வேலை போச்சு. அல்லேலூயா. நான் கரங்களை வைத்து வச்சுக்கோ. நீங்கள் எந்த கூட்டம், என்ன செய்கிறது, நான் என்ன தப்பு பண்ணி அதை செஞ்சேன், நல்லது தான் செஞ்சேன், எப்படி அந்த கம்பெனிக்காரர் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார், அவன் இவ்வளோ துரோகம் பண்ணான், இவன் இவ்வளோ துரோகம் பண்ணான், பின்னாலேருந்து முதுகில் குத்துனான், அதை பண்ணான், இவ்வளோ சகிச்சேன். ஐயா, நடந்ததெல்லாம் நன்மைக்கே. சொல்லுங்க அல்லேலூயா. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. என்னமோ சொல்லும், ஓஹோ, இதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அப்போ ஃபியர் அப்படிங்கிறது ஒரு பெரிய இது. எத்தனையோ ஃபோபியாஸ் இருக்கு இந்த உலகத்தில். ஃபோபியாஸ், பயங்கள், ஒரு பயங்கர உணர்வு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு இந்த நேரத்தில் டக்குனுங்கிற ஒருத்தர் ஆனந்த் பிரதர் இங்கே இருக்காரு. அவர் டக்குன்னு உங்களை ஒரு கலக்கலக்குன்னு நினச்சி டக்குன்னு ஒரு வெடியை போடுறான்னு வச்சுக்கிங்களேன். அப்படி யாராக இருப்பீங்களா? டமால்னு எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி வரும், ஒரு பயம் வரும், இயற்கையாக வரும் ஒரு இது. அது ஒரு உணர்வு. ஆனால் அது பர்சிஸ்ட் ஆகக்கூடாது, இருந்துக்கிட்டே இருக்கும். இது தானே நம்ம ஆனந்த் தானே, எதுக்கு போட்டார், பாஸ்டர் மேலே கோவத்தில் வெடியை போட்டிருக்காரு, சரியா? சரியா, இன்னும் ஜபம் கேட்கப்படலைன்னு ஒரு வெடியை தூக்கி போட்டிருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கணும். அது நம்ம அதான் ரொம்ப முக்கியம். பயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உணர்வு டக்குன்னு வரதான் செய்யும். திடீர்னு ஒன்று நடக்குதுன்னு அப்படின்னா, டமான ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னா ஒரு பயம், இட்டி டம்முன்னு ஒன்று இடிக்குதுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் முடியாது இருப்பீங்க, அப்படின்னு ஒரு ஷாக்காக உங்களுக்கு வரும். ஆனால் அது உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தால் அதே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை போல ஒரு டேஞ்சரான விஷயம் இல்லை. அப்போ நீங்கள் எல்லா சூழ்நிலையும் எதிர்கொண்டு ஜெயிப்பதற்கு இந்த அழுத்தத்தை பயம் ரொம்ப டேஞ்சராக உங்களுக்கு எதிராளியாக இருக்குது. எனவே பயத்தை நீக்க கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார், சொல்லுகிறார். அதுதான் இந்த வேத பகுதி இங்கே சொல்லப்பட்டு. அப்போ பாருங்க அழுத்தத்தை. இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, பயத்தை மேற்கொள்ள. பயத்தை மேற்கொள்ள. இன்னைக்கு சிறு பிள்ளைகளை பய ஆவி ஆளுகை செய்கிறது, வாலிபர்களை ஆளுகை செய்கிறது, பெரியோரை ஆளுகை செய்கிறது, ஊழியர்களை ஆளுகை செய்கிறது குறித்து பார்க்கிறோம். இந்த பயத்தை அழுசோத்திரம் என்னது நீங்க விரட்டணும் அப்படின்னா பாருங்க. அடிக்கு ஒரு உலகத்தில் சொல்லுவாங்க, உங்க தலைக்கு மேலே 1000 பறவை பறக்கலாம், ஆனால் அதை கூடு கட்ட விடம் கொடுக்காத. அது உன் தலையில கூடு கட்டிடக்கூடாது. உங்க தலைக்கு மேலே காக்கா பறக்கலாம், குயிர் பறக்கலாம், மைனா பறக்கலாம், தேன் சிட்டு பறக்கலாம், எதுனாலும் பறக்கலாம், கழுகுக்குள்ளே பறக்கலாம். உங்கள் தலைக்கு மேலே சர்ச் கேம்பஸில் நைட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஜாம் ஃப்ரூட்லாம் இருக்கிறதுனால நைட்டெலாம் வௌவால்லாம் சுற்றும். அழுத்தம் என்ன சுற்றும்? நைட் ஜாம் பண்ண தலையில் வந்து இப்படி இடிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு போகும், எல்லாம் செய்யலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாது, உங்கள் தலையில் அது கூடு கட்ட இடம் கொடுத்துருவோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். புரிஞ்சவங்க மட்டும் ரயில் வச்சுங்க பார்ப்போம். புரியாதவங்க சத்தமாக ரயில் வச்சுங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு, தெளிவாக தான் உட்காந்துருக்கீங்க, நல்லா கவனிங்க. அப்போ தேவ ஜனங்களே, இது கூடு கட்ட விட்டப்பட. அப்போ உங்கள் பயத்தை நீங்கள் மேற்கொள்றதுக்கு முதலாவதாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவ வல்லமையால் கட்டுப்படுத்தப்பட்ட சித்தம் நிறைந்த வாழ்க்கை வேண்டும். தேவ வல்லமையால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சித்தம் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்போ உங்கள் ஆங்கிலத்தில் சொல்லும்போது வில் கண்ட்ரோல் பை த டைனமிக் பவர். தேவ வல்லமையால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சித்தம், அல்லது ஒரு விருப்பம் உங்கள் லைஃப்ல இருக்கணும். உங்க வாழ்க்கை, உங்க சித்தம், ஆத்மாக்குள்ள இருக்கிறது தான் சித்தம். அறிவு, உணர்ச்சி, சித்தம். சித்தம் என்னது? ஒரு விஷயத்தை நீங்க செய்யற போறத காரியம். நான் சித்தம் கொண்டு நான் விரும்புறேன், நான் செய்ய போறேன், எடுக்கிற தீர்மானம். உங்கள் தீர்மானம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, தேவ வல்லமையால் நிறந்ததா இருக்கணும். கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். உடனே உங்களுக்கு ஒரு பய ஆவி வர நேரத்தில் ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரணும், வல்லமை. கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். என்ன வல்லமை? சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கோலியாத்தின் சத்தத்தை கேட்ட பொழுது ராஜா சவுல் பயந்தாரு, அங்க இருக்கிற யுத்த வீரர்கள் பயந்தாங்க, தளபதிகள் பயந்தாங்க, ஜனங்கள் பயந்தாங்க. சத்தத்தை கேட்ட உடனே ஓடி போய் ஒளிந்து கொண்டு ஒரு நிலை காணப்பட்டது. ஆனால் ஸ்தோத்திரம், இந்த தாவீது சொல்கிறாரு, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிறாய், ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்திலே உன்னிடத்தில் நான் வருகிறேன். இன்றைக்கு உன்னை என் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். கரங்களை வைத்து அழைச்சுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ உங்க எது கட்டுப்படுத்தணும்? அதான் பாருங்க, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை ஆட்கொண்டு நடத்துகிறார், இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தப்படி வாழ்பவன் நான். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கண்ட்ரோல் நீங்க யாரால கண்ட்ரோல் பண்ணப்படுறீங்க? பய ஆவியினால் கண்ட்ரோல் பண்ணப்படுறீங்களா, இல்லை தேவ ஆவியினால் கண்ட்ரோல் பண்ணப்படுறீங்களா? இந்த பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ள வரும் பொழுது என்ன செய்யறார் அப்படின்னா, அது சொல்றது வல்லமே நினைக்கு பவர். இங்க பலம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. 2 தீமோத்தி 1:7 பலம் சொல்ல. ஆனால் நீங்க ஆங்கில வேதாமத்தில் பார்க்கும் பொழுது என்ன பவர், வல்லமை. அந்த உயிர்த்தலின் வல்லமை உங்கள் ஞாபகத்துக்கு வரணும். அல்ல ஸ்தோத்திரம். மரித்த ஆண்டவர் சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அந்த உயிர்த்தலின் வல்லமை இன்றைக்கு திருச்சபைக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நாம் அதை நினைக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு ஒரு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இருக்கிறார். அந்த உறுதியோடு கூட இருந்தீங்கன்னா அந்த பய ஆவி உங்களை விட்டு நீங்கியே போகும். ராமே சொல்லுங்க பாப்பா. ஒரு நாள் விட்டு கொடுக்காத ஆண்டவர், ஒரு நாள் விலகாத ஆண்டவர், ஒரு நாள் விமர்சனம் செய்யாத ஒரு ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். என்னை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த வல்லமே நான் நினைத்துக்கிட்டே இருப்பேன். அதனால எனக்குள்ள பயம் வருவதற்கான ஸ்தோத்திரம் அந்த சூழ்நிலையே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் நான் புரியுது? ஹல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம் என்னது? will control by the dynamic power. தேவ வல்லமையால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சித்தம். Praise the Lord. ஸ்தோத்திரம். எது உங்களை கட்டுப்படுத்தி இருக்கிறது? யோசித்து பாருங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிமைப்பட்டவங்களா இருக்கிறோம். நிறைய பேர் பயத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. இல்லைங்க தேவ ஜனங்களை, இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் வல்லமைக்கு அடிமைப்பட்டவன், தேவ வல்லமைக்கு. என் முதல் நினைவு கர்த்தருடைய ஒரு வல்லமை. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. என் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க அல்லேலூயா. என் கால்களை மான்களின் கால்களைப் போல மாற்றி உயரமான ஸ்தலத்தில் என்னை நிற்க பண்ணுகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அதை சொன்னோம். பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசித்து பாருங்கள். லூக்கான சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். Luke chapter 12 and verse 4 and 5. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், சர்ரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதீர்கள். 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின் நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் தன்னுடைய சொந்த வாயால சொன்ன வார்த்தை இது. என்ன செய்யுங்க? எனக்கு மட்டும் பயப்படுங்க, வேற யாருக்கும் பயப்படாதீங்க. கரங்களை போய் தொழிற்சுங்க பாப்போம். மேக்சிமம் என்ன செஞ்சிருவாங்க? உங்களை கொலை தான் பண்ண முடியும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அருமையா தேவச்சனங்கள். அதனால சொல்றேன், உங்களுடைய சித்தம் எதனால கட்டுப்படுத்தப்படணும் அப்படின்னா தேவ வல்லமையால் கட்டுப்படுத்தப்படும். எஸ், அந்த பவர்ஃபுல் ஃபோர்ஸ் அப்படிதானே, டுனாமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வல்லமை, டைனமைட்ங்கிற வார்த்தை அந்த ரூட் வேர்ட் சொல்லுவாங்க. விட்டுச்சு சிதற ஒரு நிலை. ஒரு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். நான் எந்த சூழ்நிலை குறித்து நான் பயப்பட வேண்டியதில்லை. நான் தனித்து போய் கூட நிற்கலாம், எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லாத சூழ்நிலை காணப்படலாம். ஆனால் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து அவர் நிச்சயமாய் முடிப்பார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நேரம் நான் வேகமாக நான் போகிறேன். முதலாவதாக நீங்கள் பயத்தை மேற்கொள்ள நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் தேவ வல்லமையால் கட்டுப்படுத்தப்பட்ட சித்தம். அதான் தேவ நமக்கு பயமுள்ள ஆவி கூட பலமும் அம்சம். இரண்டாவதாக இந்த வேத பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது தேவ அன்பால் கட்டுப்படுத்தப்பட்ட இருதயம். சோதரம், உங்க இருதயத்தை எது கட்டுப்படுத்தணும் அப்படின்னா தேவ அன்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எஸ், தேவ அன்பால் கட்டுப்படுத்தப்பட்ட இருதயம். அதான் நீங்க 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பலமும் அன்பும்
அப்படின்னு சொல்லப்படும். ரெண்டாவது அன்பு, தேவ அன்பால் கட்டுப்படுத்தப்பட்ட இருதயம். இதுக்கு ஒரு அழகான வசனம், ரொம்ப பிடிச்ச ஒரு வசனத்தை நான் பார்த்தேன். 1 யோவானின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை இங்கே வாசித்து பார்க்கும் பொழுது, 1 John chapter 4 and verse 18. எல்லாம் ஸ்கிரீனை பார்த்து சத்தமாக வாசிங்க. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பிரைஸ் தி லார்ட். என்னது பூரண அன்பு? என்னது? பயத்தை, என்னை நேசிக்கிறதற்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இருக்கிற வண்ணமாகவே என்னை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எந்த நெருக்க சூழ்நிலையிலும் அன்பை காட்டுறதுக்கு எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. எனக்காக நான் மரிக்க வேண்டிய இடத்துல மரித்து, அல்லது தன்னுடைய ஜீவனையே அல்லது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு இருந்து இன்னைக்கு பிதாவின் வலது பார்சத்து வீட்டிலிருந்து எனக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். நான் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். அப்பா, உங்க அன்பு ஒன்றே போதும். அலசோத்திரம், என் உயிருள்ள நாளெல்லாம் ராஜா உங்க பாசம் ஒன்றே போதும். என் ஜீவியல் நாளெல்லாம் அப்பா உம் அன்பு ஒன்றே போதும். என் உயிருள்ள நாளெல்லாம் ராஜா உம் பாசம் ஒன்றே போதும். என் ஜீவிய நாளெல்லாம் அப்பா உம் அன்பு ஒன்றே போதும். என் உயிருள்ள நாளெல்லாம் ராஜா உம் பாசம் ஒன்றே போதும். என் ஜீவிய நாளெல்லாம் நீரே நீரே எனதெல்லாம். உம்மையே நேசித்தே எல்லாம் சேர்ந்திருந்து உம்மையே நேசிப்பே. உம்மையே நேசிப்பே. உம்மையே நேசிப்பே. உம்மையே நேசிப்பே. உம்மையே நடத்தும் பொழுது இந்த பாயிண்ட் பேசுற நேரத்தில் ஒரு பாட்டு என் மனசுல வந்துச்சு. அதை கூட நம்ம பாடலாம். மாறிடாய் மானேசரே, மாறாதவர் என் அன்பு நாளுமே கல்வாரி சிலுவைமே. அது பாருங்க, பயமதை நீக்கிடுமே, பாரில் யாவுமே சகித்திடுமே, அது விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாது. இயேசுவின் மகா அன்பு. மாறிடா என் மானேசரே. பாடுமா? மாறிடா என் மானேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே. நல்ல கரங்களை தட்டி கல்வாரி சிலுவையிலே காலை மாண்டிரே. மாறிடா என் மானேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே. கல்வாரி சிலுவையிலே காலை மாண்டிரே. இயேசுவின் மகனிலே ஆதிநாளும் மரியனாகுமோ. இதற்கு இணையேதும் வேறில்லை, இணையேதும் வேறில்லை.
பாடிடுமே அன்பு ஒரு காணி மொழியா இயேசுவின் மனாந்திரே ஆதிநாயகன் மரியாதோ இதற்கு இணையதுவே இணையதுவே இயேசுவின் மனாந்திரே இயேசுவின் மனாந்திரே ஆதிநாயகன் மரியாதோ இதற்கு இணையதுவே ஹalleluya ஆமென். இந்த பாயிண்ட்க்கு வேற உங்களுக்கு விளக்கமே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா praise the Lord. தேவ அன்பால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு இருதயம் பயத்தை மேற்கொள்கிறதுக்கு உதவி. எதையும் நேசி உன் கர்த்தர் உங்களை நேசித்த நேசத்தை நினைங்க. ரெண்டாவது எதையுமே அன்போடு கூட செய்யுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்கும். என்ன ஒரு சின்ன வேலையாக இருக்கலாம், பெரிய வேலையாக இருக்கலாம், எந்த வேலையை நீங்கள் நேசித்து செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு தைரியத்தை, அதுக்காக நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போவீங்க. ஆமென். நீங்கள் கர்த்தரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அல்ல சோத்திரம், கர்த்தருடைய வேலை ஊழியத்தை நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, அவரோட வேதத்தை நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன உங்களுக்கு ஒரு துணிவு வந்துடும். அவர் இருக்கிறார், அந்த வார்த்தை என்ன அனுதினம் வழி நடத்தும். ஒரு ஆமைச்சலுங்க பார்ப்போம். இந்த அன்பு, இந்த நேசிக்க கற்று எதையுமே நேசத்தோடு செய்யுங்க. உங்கள் அம்மாவை அப்பாவை உண்மையாக நேசிங்க, உங்கள் பிள்ளைகளை உண்மையாக நேசிங்க, உங்கள் வாழ்க்கை துணையை உண்மையாக நேசிங்க. அலசோத அந்த அன்பு நிச்சயமாக உங்கள் பயத்தை நீக்கிறோம், சந்தேகங்களை வரவிடாது, அல்ல குழப்பங்களை வரவிடாது. இன்றைக்கி பாருங்கள், சந்தேக பிசாசு எவ்வளோ. என் பாஸ்டமாக சொன்னாங்க, வினோ நீ டெய்லி பேப்பர் எடுத்து படி அப்படின்னாங்க. நான் ரொம்ப பேப்பர் படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்காது, அதில் படிக்கிறதுக்கு அது போயினா அது ஒரு டைம் ஆகிட்டு இருக்குமே அப்படின்னு படிக்க மாட்டேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு நியூஸ் வருது, தற்கொலை, ஒருத்தர் மனைவியை கொன்று பிள்ளைகளை கொண்டு தற்கொலை பண்ணார், அல்லது பிள்ளைகளை கொண்டு அவங்க என்ன காரணம்? பயம், பயம், சந்தேகம். ஆனால் ஒரு அன்பு வந்துச்சுன்னா பிரைஸ்லாம் இந்த பயம்லாம் உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். இந்த பய ஆவி உங்களை விட்டு நீங்குவதற்கு இந்த அன்பின் ஆவி உங்களுக்குள்ளே வரட்டும். அதான் இந்த வேத பகுதி நமக்கு சொல்கிறார். மூன்றாவதாக கடைசியாக நீங்கள் 1 தீமோத்தேயு 1 மேல வசனத்தை தான் நம்ம தியானிச்சிட்டோம். மூன்றாவதாக ஒழுக்கம் சார்ந்த ஸ்தோத்திரம் நினைவுகளால் கட்டுப்படுத்தப்பட்ட மனது. ஒழுக்கம் சார்ந்த நினைவுகளால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு மனது சொல்லி தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. இந்த தெளிந்த புத்தி அப்படிங்கிறதுக்கு ஆங்கில வேதாந்தத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைனா செல்ஃப் டிசிப்ளின். பரவலாக செல்ஃப் டிசிப்ளின் ஆர் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற வார்த்தை தான் பரவலாக முக்கியமாக இருக்கு. செல்ஃப் டிசிப்ளின். இந்த டிசிப்ளினான லைஃப் நமக்குள்ளே இருக்கும்போது, சிஸ்டமேட்டிக்கான ஒரு லைஃப் இருக்கும் பொழுது நிச்சயமாக பயம் இருக்காது. அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை அன்னன்னைக்கு செய்கிறவங்களுக்கு இப்போ ரெக்கார்டு வரையணும், ஒரு 10 நாள் டைம் கொடுத்துருப்பாங்க. முதல் நாள்லேருந்து நீங்கள் ரெக்கார்டு வரைய ஆரம்பிச்சிங்கன்னா அல்ல சார் 8ஆவது நாள் முடித்து ஹாயாக இருப்பீங்க. நீங்கள் 10 நாளில் 9 நாள் வரைக்கும் ஊரெல்லாம் சுற்றிட்டு 9ஆவது நாள் அல்ல 9 மணிக்கு வந்து நிற்கிற நேரத்தில் டக்குன்னு இல்லை கரண்ட் போயிடும். ஐயோ இன்வெர்ட்டருக்கு தான் நம்ம தப்பிச்சலாம் நினைப்பீங்க. இன்வெர்ட்டர் பீப் சவுண்ட் அடிக்கும். அப்போ பக்கு ஆனந்த கூப்பிடவா, யாரை கூப்பிட அப்படின்னு பக்கு அடிக்க மாட்டேன். அதான் சிஸ்டமேட்டிக் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது அன்னன்னைக்கு வேண்டியதை அன்னன்னைக்கு செய்யுங்க. அது சோத கடைசி நேரத்தில் நமக்கு அப்படி தான், கடைசி நேரத்தில் பரிசு எழுதும் போது ஆண்டவர் தேடுவாங்க. முதல்ல தேடினா தைரியமாக இருக்கும். ஐயோ இவ்வளோ நாள் நம்ம ஜெபம் பண்ணாமல் இருந்துட்டேன், பைபிளை வாசிக்காமல் இருந்துட்டேன், அதை செய்யாமல் இருந்துட்டேன், இதை செய்யாமல் இருந்துட்டேன், இதெல்லாம் சேர்ந்து படியாக வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம். செல்ஃப் டிசிப்ளின். A person with a discipline is called டிசைபிள் அப்படி சொல்லப்போம். ஒரு டிசிப்ளினரி லைஃப் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப் அது உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். கரெக்டாக காலையில் 3:30 மணிக்கு எழும்பி ஜபிக்கிற விசுவாசிகள் இருக்காங்க, 4 மணிக்கு எழும்பி ஜபிக்கிறவங்க இருக்காங்க, 5 மணிக்கு ஜபிக்கிறவங்க இருக்கிறாங்க. அலாமே அவங்களுக்கு தேவையில்லை. இவர்களுக்கு கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. தினம் இத்தனை அதிகாரம் படிக்கணும்னு சொல்லி எந்த வித பிரச்சனை இல்லாமல் அதை படித்து முடிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் ஸ்தோத்திரம், எவ்வளோ பொறுப்புகள் இருந்தாலும் ஸ்தோத்திரம், நல்ல ஜெபிக்கிறதுல ஊழியம் செய்கிறதுல ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கிறவர்களுக்காக கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம். சிலர் ஆலயத்துக்கு வர்றதுல ரொம்ப டைமில் கரெக்டாக இருப்பாங்க, அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சர்ச்சுக்கு வர்றீங்க அப்படின்னா முந்தின நாளே எல்லாம் பிளான் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பதஷ்டமே இருக்காது. கார் சாவி, பைக் சாவி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு, போட வேண்டிய ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு, அயன் பண்ணிவிட்டு, பைபிள் நோட் புக்கெலாம் கரெக்டாக வச்சு, காணிக்கலாம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது பிரச்சனை இல்லை. கடைசி நேரத்தில் தேடுற சாவி எங்கே வச்சேன்,
துணிக்குள்ளே வச்சேன்னா அதுக்குள்ளே வச்சேன்னா உள்ளே அடுக்கி வச்சிருக்க துணியெல்லாம் தூக்கி வெளியே போட்டு எந்த சட்டையை போடுறது அதை போடு எடுத்து அயன் பண்ணிட்டு இருப்பீங்க. திரும்பி பார்த்தா சட்டையில் ஓட்டை இருக்கும். ஐயோ கத்தருக்கு சித்தல்ல, தூக்கி போடு, அடுத்தது தூக்கு வை. இப்படி முடிச்சு கிட்டிச்சு வர்றதுக்குள்ள 10:30 சர்வீஸ் முடியுது அப்படின்னா நம்ம 10-15 வந்து நின்று படப்பரப்பா ஆண்டவரே வந்துட்டேன்ப்பா, முழுமையான ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. The discipline, self discipline, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒழுக்கம் சார்ந்த நினைவுகளால் கட்டுப்படுது. நீங்கள் நினைக்கிற நினைவுகள்லாம் ரொம்ப முக்கியமானது. எதை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, எதை அதிகமாக பார்க்குறீங்களோ அந்த நினைவு தான் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எந்த இது ரொம்ப உங்கள் மனசுக்குள்ளே உள்ளே கொண்டு வரீங்களோ அதுதான் உங்களுக்கு அப்படியே நைட் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே உங்களுக்கு இருக்கும். அப்படி தானே ஆண்டவர் பாருங்கள், இந்த டிவைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுக்குறாரு, அதில் ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் இந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கத்த நமக்கு கொடுக்குறாரு. அதில் அதான் ஒரு சிஸ்டம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதில் ஏன் கட்டளைகள்னு வச்சுருந்தார், ஒரு சிஸ்டம். பிரைஸ்லா நீங்கள் யோசித்து பார்க்குற நேரத்தில் இந்த 10 கட்டளைன்னு யோசித்து பாருங்கள், ஒன்றுமே கஷ்டம் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தான் சொல்லப்பட்டு. ஆனால் சத்துரு என்ன செய்வான்னா இந்த கட்டளைகள்லாம் ரொம்ப கசப்பாக மாற்றிடுவான். ஏதோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ செய்ய முடியாத அல்ல பிறர் பொருளை இச்சா எதிர்ப்பாயின்னு சொன்னால் நீ ஒன்றை நேசிக்கிறவன் மற்றவங்களையும் நேசியப்பா அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதில் என்ன பெரிய கஷ்டம் உங்களுக்கு இருக்குது? ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக, இதில் என்ன பெரிய கஷ்டம் உங்களுக்கு இருக்கு? என்ன வேற தேவன் உண்டாயிருக்க வேணாம், இதில் என்ன கஷ்டம் உங்களுக்கு? பார்த்து இதில் என்ன கஷ்டம் உங்களுக்கு இருக்கு? ஒரு கஷ்டம் கிடையாது. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயா, இதில் என்னங்க கஷ்டம் இருக்கு? அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்குற கஷ்டம், எங்கள் அப்பா அம்மா சொல்கிற கஷ்டம் சொல்லுவாங்க, யாருக்கு இல்லை. சிம்பிளாக பிசாசு என்ன செய்வான், பெருசாக்கி ஏதோ நீங்கள் நியாயப்பிரமாணங்கிற பெரிய வார்த்தையை போட்டு, என்னது நியாயப்பிரமாணத்தை பேசுகிற சபையா கிருபையின் பிரமாணத்தை பேசுகிற சபையா, என்னையா டிபேட்? தேவையே இல்லை. நீங்கள் 10 கட்டளையை வாசித்து பார்த்தீங்கன்னா அதுதான் புதிய ஏற்பாடு 2ஆக மாற்றிட்டாரு. எதையும் நேசித்து செய்யப்பா, ரைட்டா? ஒன்றை நேசி, மற்றவங்களை நேசி. அப்போ அவங்களுக்கு தீமை செய்வியா? செய்ய மாட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சிம்பிள் கான்செப்ட் ஆண்டவர் சொல்கிறார். எதை நேசிச்சா, அல்லது நான் ஜான் பிரதர் நேசிக்கிறேன் அப்படின்னா அவருக்கு எதிரான எதுவும் அவருக்கு முன்னாலையும் செய்ய மாட்டேன், அவருக்கு பின்னாலையும் செய்ய மாட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். இதுதான் யா நம்ம லைஃப். நேசிக்கிறோன்னா அதான் அர்த்தம். எந்த விஷயத்தையும் நம்ம செய்ய மாட்டோம், நல்லதே சிந்திப்போம். எல்லாரும் சபையில் இருந்திருக்காங்க, சபை விட்டு சிலர் வெளியே போயிருக்கிறாங்க. ஆனால் எப்பயுமே அவர்கள் செய்த நல்ல விஷயத்தை தான் நான் நினைப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா, அதுதான் நமக்கு முக்கியம். பிரைஸ்லா, தீயது நினைக்கிறதுக்கு நமக்கு எனக்கு நேரம், நல்ல விஷயத்தை நினைங்க. அதான் சொல்ல, டிசிப்ளின்டான ஒரு மைண்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சிஸ்டமேட்டிக்கான ஒரு மனசு நமக்கு அவசியம். எதையும் போட்டு குழப்பிக்கிடாதீங்க. ஆனால் நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்யத்தக்கதான ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நிறைவாய் தருவாரா. அப்போ இந்த 3 விஷயத்தை சொல்லுங்க. ஒரு வசனத்தை பாருங்க, எவ்வளோ பெரிய நல்ல ஒரு சத்தியத்தை, ஒரு ரகசியத்தை வச்சிருக்காரு. பயத்தை நீங்கள் மேற்கொள்ள நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? தேவ வல்லமையால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சித்தம், டைனிக் வில் கண்ட்ரோல் பை த டைனமிக் பவர். 2வது தேவ அன்பால் கட்டுப்படுத்தப்பட்ட இருதயம், a heart controlled by the also divine love. The heart controlled by the divine love. தேவ அன்பால் கட்டுப்படுத்தப்பட்ட அலிசோத்ரம் ஒரு இருதயம். 3வது ஒழுக்கம் சார்ந்த நினைவுகளால் கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது மனது, a mind controlled by self discipline. செல்ஃப் டிசிப்ளின். பிரைஸ் தி லார்ட். இதை நான் செய்வேன், இதை நான் செய்யக்கூடாது, இப்பப்போ செய்வேன் அப்படின்ட்டிங்கன்னா கடைசி நேரம் பதஷ்டம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. புதிய கல்வாண்டுக்குள்ளே நிறைய பிள்ளைகள் போக இருக்கிறீங்க. அல்லது அதிகமான வெயில் நிமித்தமாக 10ஆம் தேதி மாற்றிட்டாங்க. ஆனாலும் கூட ஒரு பெரிய சவாலுக்குள்ளே போகிறீங்க. அன்னன்னைக்குள்ள பாடங்களை அன்னன்னைக்கு நீங்கள் படிக்க தீர்மானம் பண்ணுங்கள். அப்பப்போ செய்ய வேண்டியது அப்பப்போ செய்ய தீர்மானம் பண்ணுங்கள். அல்ல சோத்திரம், உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் இல்லாத ஒரு பருவம் அப்படின்னா ஸ்கூல் ஏஜ் தான். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். இல்லை ஸோ எப்பயுமே பசுமை நிறைந்த நினைவுகள் இருக்கிறது நான் ஸ்கூலிங் ஏஜ் தான். நான் சென்ட் சேவிஸில் படித்தேன். எந்த ப்ரெஷரும் இல்லை. வார்த்தையை நல்லா நடத்திடுவாங்க, நல்லா படிப்போம், அவ்வளோதான். சாயந்தரம் வந்தோமா நல்லா விளையாடுவோம், அப்புறம் ஹோம்ஒர்க் முடிப்போம், போயிடுவோம். இப்படி தான் இருக்கும். எந்த பிரச்சனை கிடையாது. அல்ல ஸோ எந்த டார்ச்சரும் எங்களுக்கு இருந்து கிடையாது. எந்த டியூஷனுக்கும் நாங்கள் போனது கிடையாது. ஸ்கூலில் படிக்கிறதே போதுமானதாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. ஸ்கூலை தாண்டி எவ்வளோ படிக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் கால் 4 மணிக்கு பைட் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. அல்ல ஸோ ஒரு டியூஷனாக விட்டு வந்துட்டு கடைசியில் சாயந்தரம் வந்த அப்புறம் டியூஷனாக விட்டு அப்புறம் வந்துட்டு கடைசியில் என்ன மார்க் பிரதர் அப்படின்னா 600க்கு 400 பிரதர் அப்படின்னு ஆயிடுது. நான் சொல்கிறேன்,
படிக்கிற பிள்ளை படிக்கணும். என்ன படிக்கிறாங்க அதை லெவலை வச்சு நீங்கள் அவங்களுக்கு குரூப் போடுங்க. ரொம்ப அவங்களுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு கனவு இருக்குங்கிறதுக்காக திணிக்காதீங்க. அது சொல்லிட்டு அவன் கெப்பாசிட்டிக்கு ஏற்றதை எடுக்கும் பொழுது அது ஒரு எக்ஸலன்ஸ். ஒரு அமைச்சருங்க பார்ப்போம். ஜப்பான்லாம் தூக்கி பல பொருட்களை போடுவாங்க. எதில் இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு இருக்குதோ அதை செய்ய வைப்பாங்களாம். இன்றைக்கி நம்ம தீர்மானங்கள்லாம் பக்கத்து வீட்டு ஆட்கள் எடுக்கிற நிலைகளில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவனுக்கு என்ன, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா நல்ல விஷயத்தை கர்த்தர் காட்ட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் சில பிள்ளைகள் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. நல்ல பொட்டென்ஷியல் இருக்கும், ஆனால் படிக்காமல் இருப்பாங்க. அவங்கள சரிப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. நம்ம செய்ய கர்த்தர் 3 விஷயங்களை உங்கள் மனசில் ஆழமாக பதித்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உங்களுக்கு உதவி செய்வாரா? கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கேட்ட வார்த்தைகளுக்காக அப்படியே கண்களை மூடி ஒரு விசை கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. 3 விஷயங்கள்: வல்லமை, அன்பு, அது ஸ்தோத்திரத்ததாக சுய ஒழுக்கம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது ஸ்தோத்திரம். வல்லமை, அன்பு, சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின். இந்த 3 வார்த்தைகள் நமக்குள்ளே காணப்பட கிருபை தான். உங்களை கட்டுப்படுத்தணும். தேவ வல்லமை உங்களை கட்டுப்படுத்தணும். தேவ அன்பு உங்களை கட்டுப்படுத்தணும். தேவ ஆலோசனைகள் உங்களை கட்டுப்படுத்தணும். அது ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதை நீங்கள் அந்நியமாக நினச்சிங்கன்னா பிரச்சனை, இதை நல்லா நினச்சிங்கன்னா ஆசீர்வாதம். எல்லாம் அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் பயம் நீங்குது. நீங்கள் சொல்ல ஒவ்வொரு வார்த்தையும் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு பயம் போயிட்டே இருக்கும். பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அது ஓடிடும், அது இல்லாமல் போயிடும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயங்களை கர்த்தர் நீக்க. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற பயத்தை நீக்குவீராக, எனக்குள்ள பயத்தை நீக்குவீராக. நான் நினச்சேன் இதெல்லாம் நடக்கும் நினச்சேன் ஆண்டவரே, ஆனால் அது நடக்காத ஒரு சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை என் வாழ்க்கையில் இருக்கிறது நான் உணர்றேன் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த பய ஆவி என்னை விட்டு நீக்குகிற பெரிய தயவுக்காக ஆண்டவரே துதிக்கிறோம். எல்லாம் அப்படி முடிந்த எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. என் சித்தம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் நிரப்பப்பட கிருபை தாங்க. என் சித்தம் உம்முடைய வல்லமையினால் நிரப்பப்பட கிருபை தாங்க. என் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். என் கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீர், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற வார்த்தை சொல்லுகிறது. யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையது, தோல்வி சாத்தானுடையது. ஆமென். வேலையில ஸ்தோத்திரம். இரும்பு கதவுகளை உடைக்கிற ஆண்டவர், வெண்கல கதவுகளை உடைக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற. ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். சர்வ வல்லவர் எனக்கு இருக்கிறார். மை ரிடீமர் லிவ்ஸ். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். எத்தனை காரியத்தில் அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்னைக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? நான் உம்முடைய வல்லமையால் நிறைந்து வந்திருக்கிறேன் ஐயா. உம்முடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இருக்கிறது ஆண்டவரே. என்னுடைய வல்லமை இருக்கிறது. உம்முடைய வல்லமை இருக்கிறதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இரண்டாவதாக ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு எனக்கு கிடைத்த தயவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு எனக்கு கிடைத்த தயவுக்காக நன்றி. எதையும் அன்போடு செய்யத்தக்கதான கிருபை எனக்கு தரு. இருக்கிற இடத்துல கண்களை மூடி கரங்களை அசைத்து ஆண்டவரே உம்முடைய அன்பினால் என்னை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பினால் என்னை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க அன்பினால் என்னை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. நீங்க தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல ஆண்டவரே. நீங்க தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. நீங்க தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. ஒரு பெரிய ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார். ஒரு அன்பு கூறுகிற ஆண்டவர் இருக்கிறாரு. தாயை போல நேசிக்கிறவர், தாயை காட்டிலும் பல மடங்கு அதிகமாய் நேசிக்கிற ஒரு அன்புள்ளம் கொண்ட தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. மூன்றாவது சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. என் மனதானது ஆண்டவரே சுய ஒழுக்கத்தினால் கட்டுப்படுத்தப்பட கிருபை தாங்க. சுய ஒழுக்கத்தினால் கட்டுப்படுத்தப்பட சிஸ்டமேட்டிக்கான விஷயத்தை தருவீராக ஆண்டவரே. நீ சொல்றதை செய்ய கிருபை தாங்க. நீ சொல்றதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய கிருபை தாங்க. தொடர்ச்சியாய் செய்ய கிருபை தருவீராக. ஏதோ 2 நாள் செய்தேன் அப்படின்னு இல்லை. எந்த வித ஒரு ஆக்டிவிட்டியும் நல்ல ஒரு எஃபெக்டை கொடுக்கணும்னா தொடர்ச்சியாக அது செய்யப்பட வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. ஒரு டிசிப்ளினான லைஃபை தாங்க. எல்லாம் கண்களை மூடி ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஒரு டிசிப்ளினான லைஃப் எனக்கு தருவீராக. நன்றி 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 ஆண்டவரே. செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய நீர் கிருபை தருமடியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்ட தயவுக்காக ஆண்டவரே நமக்கு நாங்கள் கோடி கோடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எத்துன்ப நேரத்திலும்
ஆறுதல் உனக்களிப்பா. இயேசு அழைக்கிறார் என் துன்ப நேரத்திலோ. ஆறுதல் உனக்களிப்பா. இன்னொருத்தர் சொல்லுங்க, என் துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பா. என்றுணர்ந்து நீ இயேசுவை நோக்கினா எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். என்றுணர்ந்து நீ இயேசுவை நோக்கினா எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவர் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தால் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தால் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவர் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். நல்ல பிதாவை நன்றி ஸ்தோத்திரம். நல்ல நாளில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இணைந்து நல்ல வார்த்தைகளை கேட்க தந்த பெரிய கிருபைக்காய் நன்றி. தேவன் எங்களுக்கு நீ பயமுள்ள ஆவி கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவி கொடுத்திருக்கிறீர் என்பதை ஆண்டவர் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள தந்த கிருபைக்காய் நன்றி. சவுல் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது இதை எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு என்றைக்கு நீ நல்லவராக இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய வல்லமை நினைத்து பார்க்கிறோம், உடைய அன்பை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே உடைய ஆலோசனைகள் நினைத்து செல்ஃப் டிசிப்ளின் ஆண்டவரே அதை நினைத்து பார்க்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான தாக்கத்தை ஏற்படும். எல்லா பயம் எங்களை விட்டு நீங்குகிறது. அதற்காக நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா பயத்தின் ஆவிகள் நீங்கட்டும். தைரியத்தை சிங்கத்தை போல தைரியமாய் நிற்க ஆண்டவர் நீர் கிருபை சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக. பிள்ளைகளுடைய அந்த குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதம் ஒரு குட்டி பரலோகத்தை போல இருக்கட்டும். பிள்ளைகள் நல்வழி நடத்த கிருபை தருவீராக. ஆண்டவரே சரியான பாதையில் நாங்கள் செல்ல கிருபை தான். நீர் ஆண்டவர் எங்களோடு கூட பேசிக்கிட்டே இருக்கும், உங்களுடைய வழி இதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க கிருபை தருவீர். செய்கிற வேலைகள், தொழில்கள், ஊழியங்கள், படிப்பெல்லாம் போயிடுச்சு ஆசீர்வாதம். அண்டு போக்கில் வரத்து நல்ல பாதுகாப்பு. அங்கே பிரயாணப்பட்டு போய்கொண்டிருக்கிறவர் வெளிநாடு உள்நாடு அங்கே ஆண்டவரே பல இடங்கள் போயிட்டு இருக்கிற எல்லா பிரயாணங்களை வாய்க்க செய்வீர். உங்களுடைய கிருபை அதிகமாய் சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தர் பெரிய ஜெயத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படி கிருபையில் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆம் தேவ ஜனங்களே, பயத்தை மேற்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்கிற நல்ல வார்த்தையை கேட்க கர்த்தர் கிருபை இருந்தார். இந்த 3 காரியங்கள் உங்கள் வாழ்க்கை இருக்கட்டும். நீங்கள் பயத்தை மேற்கொள்வீர்கள், பதற்றத்தை மேற்கொள்வீர்கள். பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்களே, ஜெயிக்க கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். தொடர்ந்து நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். எங்கள் சிஓ நிதி சபைக்கு நீங்கள் வருகை தாருங்கள். ஒருவேளை தூர இடத்தில் இருப்பீர்கள் என்றால் ஆன்லைன் மூலமாக யூடியூப் சேனலில் எங்களுடைய சபை ஆராதனைகள் ஒளிபரப்பப்படுகிறது. அதில் நீங்கள் பார்த்து பயனை பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய யூடியூப் சேனல் நேம் ஜயனிட்டி சர்ச் திருநெல்வேலி. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண முடியாது கேட்கிறேன். உங்கள் சாட்சிகளை, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை மறவாது எங்களுக்கு அனுப்புங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க நல் ஆலோசனை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.